அரசியல் பேசியே தீர்வேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு லேசி சிட்டிசன் நம்ம தான் அப்படின்னு காட்டக்கூடாதுங்க. கை தட்டுறோம், விறுவிறுப்பாக பேசுகிற பாண்டேயை பற்றி நல்ல உன்னதமாக பேசிக்கிறோம். ஆஹா, இந்த மாதிரி தான் இருக்கணும், ஜேர்னலிஸ்ட் சோ ஐயா மாதிரி இருக்கார் இவர். இதெல்லாம் சரி. அன்னைக்கு எங்கே ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தோட? ஓட்டு போட போவீங்களா? க்ரௌட் கியூவில் நிற்பீங்களா? ஓட்டு போடுவீங்களா? உங்களோட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போவீங்களா? போதைப் பொருளுக்கு இங்கே தான் பெரிய இடம்ன்ற அந்த திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்தில். அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களோட இருக்கக்கூடிய 10 பேர்கிட்ட போய் நீங்கள் ஒரு நிமிஷம், நான் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். கட்சி தொண்டர்கள் தான் ஒவ்வொரு கையில் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு போய் மோடி ஐயா அதெல்லாம் பண்ணார் 10 வருஷத்துக்கு, நீங்கள் கமலம் பார்த்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் போகும். தினகரன் ஐயா கட்சி போகும், வாசன் ஐயா கட்சி போகும், எல்லாரும் போவாங்க. ஆனால் நான் நம்ம நாட்டு ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம நாடு இன்னும் 25 வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு டெவலப்டு வல்லரசாக மாறணுன்ற இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாரும் சரி, பெண் ஆண் எல்லாரும், ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் யாராலும் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக்கும். இதில் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டான், பிரியாணி பொட்டலம் கொடுத்தான், 6 பாட்டில் கொடுத்துட்டான், நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசு இல்லை புல்லரசா இருப்போம். நம்ம இது யாரையோ நம்ம சொல்லிக்கிட்டு ஐயோ அந்த கட்சியா என்னங்க இப்படி அவங்க ஆட்சியில் இப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. அந்த லேசி சிட்டிசன், வாய்க்கு வந்ததை பேசி இன்னைக்கு ஆயிடுச்சு வேலை, நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ற அந்த தத்துவத்தில் இன்னைக்கு இருந்தோம்னா நாடு சீரழிஞ்சிடும். தயவு பண்ணி நீங்க யாரும், அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளவு உணர்ச்சியோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்க, ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி சண்டை போடக்கூடியவங்க, உங்க சண்டையெல்லாம் அந்த ரூம்ல தானே, இறங்குங்க களத்துல. எந்த ஆட்சியால தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வந்திருக்கோ, உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருட்களா? நம்ம டாஸ்மாக் பத்தியே இன்னும் பேசி முடிக்கல, அவங்க இன்னொரு சரக்கு இறக்கிட்டாங்க. இப்படியே உட்காந்து நான் பேசிட்டு தான் இருப்போமா? இல்ல ஒரு ரங்கராஜ் பாண்டே தான் தொண்டை கிழிச்சு கத்துக்கிட்டே இருக்கணுமா? நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு? தயவு பண்ணி வரக்கூடிய 25 வருஷத்துக்கு, நான் இன்னைக்கு 2024 பத்தி மாத்திரம் பேசல, 24 வேணும், 26 வேணும், அது 29 வேணும். ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்றேன், ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய கட்சி, நாட்டுக்காக உழைக்கக்கூடிய கட்சி, நேர்மையான தலைவர்கள் உள்ள கட்சிக்கே ஓட்டு போடணும். நம்ம இல்லைன்னா இந்த நாட்டை வல்லரசு ஆக்க முடியாது. இந்த மாதிரி சுரண்டி தின்னு தன்னுடைய குடும்பத்தை தான் நல்ல வாழ்வுக்கு முயற்சி பண்ற கட்சிகளால ஒரு விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு இருக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரோம், இல்ல ஒரு சீர்திருத்தத்தை எடுத்துட்டு வரோம்னா அதை பார்லிமெண்ட்ல எதிர்ப்போம், டேபிள் மேல நின்றுட்டு ஆடுவோம், இல்ல மனிதநேயம்ன்றது இல்ல இன்னொன்றது ஏதோ ஒரு காரணத்தினால அங்க எதிர்க்கிறது. ஓட்டு போட்டு மெஜாரிட்டி ஓட்டோட வந்திருக்கிறவங்க அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லிருக்கிற ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறதுக்காக பார்லிமெண்ட்ல முயற்சி எடுக்கிறவங்களை தடுத்து நின்று அதுக்கு எதிர்ப்பா, அதாவது மக்களுடைய ஓட்டுக்கு எதிர்ப்பா நின்று அங்க பார்லிமெண்ட்லயும் ஒரு விதமான தீர்ப்பு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு ரோட்ல வந்து இங்க வேற விதமாகவும் பேசிட்டு இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு, அதை மாத்திரம் இல்லை, அங்க முடியல என்ன உடனே ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போறது, ஒவ்வொரு கேஸும் டிலே பண்ணுது, ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு ஸ்கீமையும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 10-11 மேஜர் டெசிஷன்ஸ் எல்லாத்துலயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுது. கவர்மெண்ட் சரியான நிர்ணயம் எடுக்கல, நீங்க வாங்க கோர்ட் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சொல்லுது, இல்ல நீங்க சொல்றது தப்பு, டிஸ்மிஸ் த கேஸ், இல்ல நீங்க எடுக்கிற ஸ்டெப் தப்பு, போங்க. இப்படியாக பார்லிமெண்ட்லயும் தொந்தரவு பண்றது, தடுக்கிறது.
கோர்ட் மூலமாகவும் தடுக்கிறது, ஒவ்வொன்றையும் கேஸா சொல்லலாம். நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஆட்சி பண்ண 10 ஆண்டுகளில் டெவலப்மெண்ட்டை விட்டுருங்க, அவங்க சொந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க. நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒருத்தர் உழைக்கலை. அதனால நான் உங்க எல்லாரையும் இன்னைக்கு நான் கேட்டுக்கிறேன், இந்த தேதியை நம்ம மறக்கக்கூடாது. ரங்கராஜ் பாண்டேயோட சேனலும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நான் எலெக்ஷன் கமிஷன் மூலமா இன்னைக்கு வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட், தயவு பண்ணி இந்த தேதியை மறக்காதீங்க. நம்மளுக்கு இங்கே எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு முதிர்ச்சி இருந்தது. ஒரு காலத்தில் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க, நேஷனல் பார்ட்டியை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க இருந்துச்சுங்களா? இன்னைக்கு நேஷனல் பார்ட்டி உங்கள் கண்ணில் காங்கிரஸ் ஒன்று தான் படுதா? இல்லைங்க, அவங்க ஸ்டேட் லெவல் பார்ட்டிக்கு கூட மிஞ்சலை. நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஏதோ ஜெயிச்சு வந்துட்டாங்களே தவிர வேற எங்கெல்லாம், ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட், எஸ் ஐ அக்ரி. இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ராமிஸையும் ஆட்சியில் இருந்தபோது ராஜஸ்தானில் பண்ணி காமிச்சாங்களா? இத்தனை ரூபாய் இவங்களுக்கு கொடுக்குறேன், அது என்ன அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு ஒரு லா எடுத்துட்டு வரேன், நியாயம் கொடுக்குறேன் நாட்டுக்கு. என்ன அநியாயம்? சவுத் ஆப்பிரிக்காவா அபார்த்தைட் நடந்துட்டு இருக்கா? ஒரு காலத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மேண்டலா ஜெயிலில் இருந்த காலத்தில் சொல்லுவாங்க அபார்த்தைட். அந்த மாதிரி ஏதாவது அநியாயம் நடந்துட்டு இருக்கா? இப்படிலாம் சொல்ற அந்த கட்சிக்கு நான் கேட்குறேன், நீங்க சொல்றது நியாயமயமா இருக்கட்டும். ராஜஸ்தான்ல பவர்ல இருந்த போது ஏன் பண்ணி காட்டல? இன்னைக்கு கர்நாடகாவில் எங்களுக்கு ஒரு ஒரு சினிமாவில் காட்டுவாங்க பாருங்க, ஒரு ட்ரெய்லர், ஜஸ்ட் அஸ் பிகினிங், ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் சினிமாவை போய் பாருங்கன்னுவாங்க. அந்த மாதிரி கர்நாடகாவில் பண்ணி காட்டுங்க முதல்ல. எங்கேயும் இல்லைங்க, மக்களை குழப்பம் பண்ணுறதுக்கு, மக்கள் மனசை குழப்பி விடுறதுக்கு இல்லாத ப்ராமிஸு, பாரத் ஜோடோ யாத்ரா அது இதுன்னு சொல்லிட்டு அலையிற பார்ட்டி தான் நேஷ்னல் பார்ட்டின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. அந்த அந்த ஸ்தானத்துலேருந்து இன்னைக்கோ அவங்க இறங்கிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டிலேருந்து நேஷ்னல் பார்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னாடி இருக்கு. அதில் கட்சி தலைவர் அண்ணாமலை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. செயலை இழந்து என்னைக்குமே பிஜேபி எந்த மாநிலத்திலும் இல்லாம தான் இருக்கு. நல்ல செயல் ஆக்கத்தோட தான் இருக்காங்க. மோடி ஐயா தமிழ்நாட்டை பத்தி இன்னும் பேசாத இடம் இல்லை, தமிழ் மொழியை பத்தி பேசாத இடம் இல்லை, தமிழ் பண்பாட்டை பத்தி பேசாத இடம் இல்லை. நம்ம தமிழ் மக்களே, நம்மளுக்கு இன்னும் என்னதான் வேணும்? அதெல்லாம் காதல கேட்கிற இனிமையா இருக்கானா எங்களுக்கு போதைப் பொருள் தான் வேணுங்கிறோமா? மோடி மாதிரி ஐநால போய் தமிழை பத்தி பேசணும், ஆமா பழமையான பாஷைன்னு சொல்லணும், ஆமா அதெல்லாம் வேணும். ஆனா எனக்கு அரை பாட்டில் கொடுக்குறவங்க தான் வேணும்னா எப்படிங்க? அதனால இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த சந்தர்ப்பத்தில் 5 வருஷம் கொண்டாடுற ரங்கராஜ் பாண்டேயோட சேனலில் அந்த ப்ரோக்ராமில் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஒவ்வொருத்தரையும் சுதந்திர போராட்டத்தின் போது நம்ம எல்லாரும் அவங்க குடும்பத்திலேருந்து யாரோ ஒரு மெம்பர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். நாடு சுதந்திரம் அடையணும்னு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நாடு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங், ஆத்ம நிர்பர்னா சுயமாக நம்மளா நம்ம நாட்டின் ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம நாடு சுய சக்தியை அட்டைன் பண்ணோன்னா உங்களுக்கு மத்திய அரசு நல்ல அரசாமையாக தான் முடியும். அதனால் நான் உங்கள் எல்லாரையும் கேட்குறேன், 1947க்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கூட சுதந்திர போராட்டத்தில் நம்ம மூதோதையர்கள் பங்கேற்றாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டேயை வாழ்த்துற அதே நேரத்தில் நாட்டுக்கோசம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இந்த 2024 எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலேருந்து ஆன்மீகமும் தேசபக்தியும் இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். அதே மாதிரி ஆன்மீகமும் தேசியத்தோட கூட்டணி சேர்ந்தவங்களையும் வாழ வைப்போம், அவங்களையும் ஜெயிக்க வைப்போம். ஏன்னா அந்த கூட்டணியோட தான் நம்ம தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி அரசுக்கோ பலம். ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறந்த உன்னதமான லீடர்ஸ் எல்லாரும் அவங்க கட்சியில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க.
தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட என்டிஏ கூட்டணிக்கு தயவு பண்ணி நீங்கள் ஓட்டு மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி ஓட்டு கேளுங்க, எங்களுக்கோசம் கேளுங்க, நாட்டுக்கோசம் கேளுங்க. இந்த நாடு நல்லா முன்னேறணும், நல்ல ஆட்சி இருக்கணும், நம்ம மக்களுக்கு ஒரு டிக்னிட்டியோட வாழ்க்கை இருக்கணும். எப்போ பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சையில் நம்ம வாழ அக்கறல தேவையில்லை. நம்ம சில கட்சிகள் நம்மளை இன்னைக்கு எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா, வெள்ளமா இந்த 1000 ரூபா எடுத்துக்க, உன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா இந்த 500 ரூபா எடுத்துக்க. அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாதுங்க. தயவு பண்ணி தூர நோக்கு இருக்கணும், நல்ல விதமான நியாயமான அரசியல் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும்.